ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். இந்த சைட்டுக்கு வெளியே போனீங்கன்னா பஸ் போகிற ரூட்டுங்க. பஸ் போகிற ரூட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களும் இருக்கு. ஸோ வீடுங்க இல்லாம தக்கோலம் ஜங்ஷன்ல 2.5 இல்ல 3 கிலோமீட்டர்ல இந்த சைட் வந்துடும். இந்த சைட்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட டெவலப்மெண்ட்லாம் அதிகமாகும் போது இந்த ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா அதிகமாகும். டோட்டலா ஆக்சுவலி 7.5 ஏக்கர் சைட்டு. ஓகே. ஃபேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். டோட்டலா ஒரு 200 plots கிட்ட இருக்கு நம்ம கிட்ட. 200 இருக்கு. ஓகே. மினிமம் நம்ம கிட்ட 600 to above 2400 வரைக்கும் அவைலபிள். ஓகே, சூப்பர். அதே மாதிரி வளர்ந்து ஒரு அப்ரிசியேஷனும் பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட், ட்ரை போர்ட், இந்த மாதிரி மெட்ரோ ஃபெசிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களும் சுத்தி இருக்கிறதுனால நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஏரியா. உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா டோட்டலா 9 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 9 lakhs. 9 lakhs. ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடத்துல சொந்தமா இடம் வாங்கிக்கலாம். நிச்சயமா. சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இடத்தோட சேர்த்து 25 லட்சம் ரூபாயிலே இவங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. அரக்கோணம் தக்கோலம் சைடில் ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 ஏக்கரில் போட்டுருக்காங்க மக்களே. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரப்போகுதுங்க. அதான் வந்து நியூ பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். இந்த சைட்டுக்கு வெளியே போனீங்கன்னா பஸ் போகிற ரூட்டுங்க. பஸ் போகிற ரூட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்கே வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களும் இருக்கு. ஸோ வீடுங்க இல்லாமல் தக்கோலம் ஜங்ஷன்ல 2.5 இல்ல 3 கிலோமீட்டர்ல இந்த சைட் வந்துடும். இந்த சைட்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட டெவலப்மெண்ட்லாம் அதிகமாகும் போது இந்த ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா அதிகமாகும். இந்த இடத்துல எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க, என்ன அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது முதல்ல வந்து எல்லாமே கேட்டு சொல்றேன். ஸோ மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா திவ்யா மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மேம், இந்த சைட்டை பத்தி சொல்லுங்க, கம்பெனி நேம் சொல்லுங்க. நம்மளது பாத்தீங்கன்னா சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, சென்னை மதுரவாயில இருக்கு நம்மளோட ஆஃபீஸ். ஸோ சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தக்கோலம். சைட்டோட நேம் ஏஞ்சல் ஏரோ சிட்டி. இன்னைக்கு தான் சைட்டோட லான்ச்சிங். ஓகே மேம், எவ்வளோ ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டுருக்கீங்க? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, டோட்டலா ஆக்சுவலி 7.5 ஏக்கர் சைட்டு. ஓகே. ஃபேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். டோட்டலா ஒரு 200 plots கிட்ட இருக்கு நம்ம கிட்ட. 200 இருக்கு. ஓகே. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வில்லாக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 வரைந்து இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ். ஓகே, ஓப்பனிங்ஸ் சொல்லிட்டீங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு? மினிமம் நம்ம கிட்ட 600 to above 2400 வரைக்கும் அவைலபிள். ஓகே, சூப்பர். அதான் வந்து கம்மி பட்ஜெட்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீங்க வந்து பெருசா வாங்க போறீங்க, பெரிய பட்ஜெட்ல வாங்க போறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஆமா, நிச்சயமா. மேம், இந்த இடத்துல ஏன் ஒரு கஸ்டமர் இடம் வாங்கணும், ரீசன் சொல்லுங்க. நிச்சயமா. இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சென்னை லிமிடெட்குள்ள எல்லாருமே இப்போ வாங்க முடியற சூழ்நிலை இருக்கா அப்படின்றது குறைவு தான். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த மாதிரிலாம் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து பிரைஸ் வந்து ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. பட் இந்த இடம் நம்ம சென்னைக்குள்ள இல்லைனாலுமே கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தோம்னா தக்கோலம் வளர்ந்து வர சென்னையா இருக்கு. ஸோ சிஎம்டிஏ லிமிட்குள்ள அரக்கோணம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. ஸோ தக்கோலமுமே ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஏரியாவா இருக்கிறதுனால தாராளமா ஒரு 1500 rupees நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டுக்கு. ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ். அதையும் மீறி 90% வரைக்கும் பேங்க் லோனும் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமரால கண்டிப்பா ஒரு கேரண்டியா இந்த இடத்த வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி வளர்ந்து ஒரு அப்ரிசியேஷனும் பாத்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட், ட்ரை போர்ட், இந்த மாதிரி மெட்ரோ ஃபெசிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களும் சுத்தி இருக்கிறதுனால நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஏரியா. ஓகே மேம், இப்போ தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன்னா எவ்வளவு தூரத்துல இருக்கு? இங்க இருந்து தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 kilometers டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே மேம், வேற என்ன ஹைலைட்டா இருக்கு இந்த இடத்துல? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜலநாதீஸ்வரர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், பழமை வாய்ந்த டெம்பிள். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சிஎஸ்எஃப் கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக்சுவலி. ஓகே. நம்மளோட சைட் லொகேட் ஆயிருக்கிற இடம். ஓகே மேம், இப்போ இது வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா இல்ல எப்படி? பக்கா ஆன் ரோட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா பஸ் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 500 to 600 meters டிஸ்டன்ஸ்ல தான் இந்த லொகேஷன் இருக்கு. ஓகே. ஆனா பஸ் எல்லாம் போகும்? பஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ். எங்க இருந்து பஸ் எல்லாம் வருதுங்க? பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் தக்கோலம் இந்த மாதிரி இதுல இருந்தே வருது. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். அரக்கோணம் இது எல்லாமே உங்களுக்கு நியர்பை ஏரியாவா இருக்கனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஓகே மேம், இந்த சரௌண்டிங்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? பிரைஸ் வந்து ஆக்சுவலி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 to 3 years பிஃபோரே ஒரு 800-700 பட்ஜெட் கிட்ட வந்துருச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிஎம்டி எக்ஸ்டென்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அந்த ஒரு சிஎம்டி எக்ஸ்டென்ஷனுக்காக பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரீசேல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே இப்போ வந்து அதை சேல் பண்ணும்போது வாங்கின கஸ்டமர் அது ரொம்பவே வந்து டபுளான ரேட்டுக்கு தான் கேட்கறாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான், புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளே ரோட் ஃபார்மேஷன்
இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோன்றதுனால சைட் டாக்குமெண்ட் நீட்டாக இருக்கும், நம்ம சர்வீஸ் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 1500 ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே மேம். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இடம் வாங்க? கண்டிப்பாக ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தாலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. அதுலேயே டவுன் பேமெண்ட் தாராளமாக. இப்போ வீடு கட்டி தரணும்னு கேட்டாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி நம்ம எடுக்கிறோம். ஒரு நார்மல் பீப்புள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் எடுக்கிறாங்க ஒரு கஸ்டமர்னா, ஒரு 2 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க லேண்ட் எடுக்கலாம். மேற்கொண்டு அவங்க வில்லா கட்டணும்னா அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அந்த இடத்தோட பட்ஜெட் ஸ்டார்டிங் எவ்வளோ வரும்? உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 9 lakhs. 9 lakhs ஒரு 9 லட்ச ரூபாய் இருந்தால் இந்த இடத்துல சொந்தமாக இடம் வாங்கிக்க முடியும். நிச்சயமா. அதே மாதிரி இன்னைக்கு லான்ச்சிங் ஆஃபர்லாம் நம்ம நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இந்த இடத்துல இடத்தோட சேர்த்து வீடு வாங்கணும்னு கேட்குறாங்கன்னா என்ன பட்ஜெட்டில் பண்ணி தருவீங்க? வீடு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம ஒரு 25 lakhsலேருந்தே பண்ணலாம். 25. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்க ஒரு லேண்டு, ஒரு அட்லீஸ்ட் அதில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1 BHK கட்டுறாங்கனாலுமே வந்து ஒரு 25 lakhsலேருந்தே நம்ம பண்ணி கொடுப்பீங்க. சூப்பர். ஸோ மக்களே, இந்த சைடு வந்து நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல 9 லட்ச ரூபாயிலேருந்து இவங்க ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இடத்தோட சேர்த்து 25 லட்ச ரூபாயிலே இவங்க இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. இந்த டீட்டெயிலாம் கேளுங்க. ப்ரைஸ் சொல்லிட்டீங்க, ஆஃபர் ஏதாவது சொல்லுவீங்களா? இருக்கா? கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. சைட்ல புக்கிங் பண்ணும்போது நீங்களே பாப்பீங்க. ஓகே. அது என்ன ஆஃபர்னு சொல்ல மாட்டீங்க. சஸ்பென்ஸ். ஸோ மக்களே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு? ஸ்கூல் பாத்தீங்கன்னா ராயல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு ப்ரோ. இங்க இருந்து நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே இருக்கு. ஓகே. காலேஜ் பாத்தீங்கன்னா கலைமகள் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பேரம்பாக்கம் இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல காலேஜஸும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிலாம் நிறைய சுற்றி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3 kilometers பிஃபோரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரிலாம் இருக்கு. நல்லா அப்கமிங் க்ரோத், நிறைய வார் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஒரு இப்போ எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி பிக் பாஸ்கெட் இந்த மாதிரிலாம் வார் ஹவுஸ் இருக்கும், அந்த மாதிரி கிராசரி சம்மந்தப்பட்ட வார் ஹவுஸும் நியர்பை இருக்குல்ல. ஓகே. அதாவது வந்து கமர்ஷியலாக ஒரு இடத்துல வந்து டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துக்கு 80 to 90% லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? ஆமாம். எல்லா பேங்க்லையுமே நம்ம மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SBI, LIC, டாடா கேபிட்டல், HDFC, IDBI இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸ்லையுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் ப்ரிஃபரபிளாகவும் எந்த பேங்க்ல பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி தரலாம். சரி, இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி? நிச்சயமா. நம்ம ஆக்சுவலி நம்மளோட சைட்டும் சரி, நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயமும் கஸ்டமருக்கு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுக்கணுன்றது தான். கண்டிப்பாக இந்த சைட்டை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கால் பண்ணி எங்களுக்கு உங்கள் லொக்கேஷன் எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக கேப் அரேஞ்ச் பண்ணுவோம். இது தாராளமாக சைட் விசிட் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.